பாரம்பரிய வைத்தியத்தில் நெஞ்சு சளிக்கான மருத்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் இந்த மழைக்கும் வெயிலுக்கும் நெஞ்சு சளி பிடிச்சிக்கிறது. ஏன் எதுக்குன்னே தெரியல. குடிக்கிற தண்ணி அப்படியே சளியாக மாறுது. வெறுங்காலில் நடந்தால் அப்படியே சளி பிடிச்சிக்கிறது. வெறும் தரையில் வீட்டில் குழந்தைங்க தவந்ததுன்னா அப்படியே சளி பிடிச்சிக்கிறது. அந்த நெஞ்சு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா சாப்பிடவே சாப்பிடாது. அதுக்கான மருத்துவம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை, மிளகு, வெத்தலை, சித்தரத்தை, மலைத்தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். நெஞ்சு சளி வர்றதுக்கு காரணங்கள் இந்த மழைக்காலத்தில் எப்படித்தான் நம்ம சாப்பாடு சூடாக சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் தரையில் வீட்டுக்குள்ளே இருக்கிற தரையே எல்லாமே ஜில்லுன்னு இருக்கும். மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜில்லுன்னு அதில் வீட்டுக்குள்ளேன்னு இருக்கிறப்போ செருப்பு போட்டுக்கிட்டு நம்ம தமிழர் பண்பாடில் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே. சாக்ஸாவது போட்டுக்கிறணும். ஏன்னா இப்போ இருக்கிற தரைகள் எல்லாமே வலுவலுன்னு இருக்கிறது, மார்பிள் கல் அந்த மாதிரிலாம் பதிச்சிருக்கிறதுனால குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்கனாலும் கீழே ஒரு மேட்டு மாதிரி ஏதாவது போட்டுருந்தா தான் அவங்களுக்கு நம்ம உடம்புல ஒரே சீதோஷ்ண நிலை இருக்கும். அப்படி இல்லாட்டினாக்கா குழந்தைங்க தவழ்ந்தாலும் காட்டன் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கனாக்கா அதிக குளிர் நடுக்கம் அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. சூடாக சாப்பிடுங்க. வெந்நீர் முடிஞ்ச வரைக்கும் வெதுன்ற வெந்நீராக குடிங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்கள் படுக்கிற இடத்த முதல் கொண்டு நல்லா ஜமுக்காலத்தை நாளாக மடித்து போட்டு படுங்க, அல்லது கம்பளி போட்டு அதுக்கு மேலே காட்டன் அந்த ஜமுக்காலம் அந்த மாதிரி போட்டு குழந்தைங்கள பந்தோஸ்து பண்ணி படுக்கணும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடை, உணவு, அந்த தண்ணீர் இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம்னாக்கா, ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோம்னாக்கா குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அந்த நெஞ்சு சளின்றது வராமல் தவிர்த்திடலாம். நெஞ்சு சளிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 3 கொத்து எடுத்துக்கிறணும். அது கூட ஒரே ஒரு வெற்றிலை, இது ரெண்டையும் நல்லா அரைச்சி சாராக எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த சாறு கூட சிற்றரத்தை, இது கூட ஒரு 7 மிளகு கூட சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா மிளகும் சிற்றரத்தையும் அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கிறோம். கார்ப்பு தன்மையாக இருக்கும். சிட்டிகை அளவில் ஒரு 2 சிட்டிகை போட்டால் போதும். தேவையான அளவுக்கு நல்லா தேன் சேர்த்துக்கலாம். இந்த மருந்து தயார் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெரியவங்கனாக்கா சாப்பிடுங்க. சும்மா தொட்டு சுவைச்சு சாப்பிட்டாலே போதும். குழந்தைங்களுக்குனாக்கா 5 சொட்டு வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 1 வயசு குழந்தை இருக்குனாக்கா அதுக்கு ஒரு 5 சொட்டு அந்த மாதிரி கொடுத்தா போதும். 10 வயசு 15 வயசில் இருக்காங்கனாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த இருமல், நெஞ்சு சளி கட்டுன்னு இருமிட்டு தூங்காமல் குழந்தைங்கன்னா அழுதுகிட்டு இருக்கும். பெரியவங்களும் தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து தயார் பண்ணி அந்த சளி இருமல் போக வரைக்கும் கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு நெஞ்சு சளி இருக்காது. நெஞ்சு சளிக்கான மருத்துவம். நெஞ்சு சளிக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெத்தலை, சித்தரத்தை, மிளகு, தேன் கூட்டு கலவையாக சேர்ந்துருக்கோம். இந்த கூட்டு கலவையாக சேர்ந்ததால் இந்த மருந்தை தொட்டு சாப்பிடும்போது, சுவைச்சு சாப்பிடும்போது உள்ள சளியை அறுத்து எடுத்து மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். மலத்தின் வழியாக போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. பெரியவங்களாக இருந்தால் காரி துப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கும் அந்த குடல் வழியாக கீழே போயிடும். அப்போ நெஞ்சு சளி சரியாகும். நெஞ்சு சளி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.